குக் வித் குட்டீஸ் நிகழ்ச்சியை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். வழக்கம் போல் குட்டீஸ் இன்னைக்கு இந்த கிச்சனுக்கு சம்மந்தம் இல்லாமல் 3 ஆண் குழந்தைங்களாம் வந்திருக்காங்க. ஆனால் நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு பேசணும்னா தெரியும் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு. வாங்க வாங்க. எல்லாருக்கும் பார்த்து ஒரு வணக்கம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அந்த நேர்களை பார்த்து வணக்கம் சொல்லுங்க. சரி, வணக்கம் சொல்லிட்டீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்க பேரை நாங்க கேட்க விட்டுட்டோமே. உங்க பேர் என்ன சார்? அஸ்வின். அஸ்வினா? தொண்டை சும்மா கணீர்னு இருக்கு. உங்களுக்கு? குரு ரிஷி. குரு ரிஷி. நிறுத்தி நிதானமா அழகா சொல்றாரு. சார் உங்க பேரு? சாஸ்வத். 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 ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஸோ எல்லாரும் பேர் அழகா சொல்லியாச்சு. அடுத்து இவங்க என்ன பேச போறாங்கன்னு கேட்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ரசிக்கிற ஒரு சின்ன விஷயம், எங்கேயாவது குழந்தைங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஒரு 2 குழந்தை 3 குழந்தைங்க இதெல்லாம் ஒரு குரூப்பாக உட்காந்தாலும் சரி, ஒரு ஓரமாக உட்காந்து அந்த குழந்தைங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டு பாருங்களேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு டைம் போகிறதே தெரியாது. அப்படி தான் கொஞ்சம் முன்னாடி இவங்க 2 பேர் நின்று பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன் நான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் அதுக்குள்ளேயும் ஷார்ட் ரெடி ஆகிடுச்சு, அதனால் வந்துட்டாங்க. இந்த மாதிரி இந்த குழந்தைங்க பேசுகிறத கேட்குறதுக்கு, அதுவும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறத கேட்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இப்போ அவங்க நம்மளோட பேசுறதுக்கு வந்திருக்காங்க. சார் இப்போ சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன சார் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அதுக்குள்ளே ப்ரூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? ஸோ நல்லா படிப்பியா? கிளாஸில் ஃபஸ்ட்டா? ஓய், வெரி குட். கீப் இட் அப், கீப் இட் அப். நீங்க? நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் நல்லா படிப்பேன். எப்பவுமே நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன். PA1 PA2 SA1ல நான் ஃபுல் மார்க் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ்ல ஃபுல் மார்க் வாங்கினேன். அப்படியா? சரி, நான் பேசும்போது சொன்னீங்களே உங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும்னு. தமிழ் டீச்சரையும் பிடிக்கும், தமிழும் பிடிக்கும். சூப்பர். எதனால தமிழ் பிடிக்கும்? எனக்கு இங்கிலீஷும் எல்லா டெஸ்டும் பிடிக்கும். பிடிக்குமா? வெரி குட். தமிழ் நம்ம தாய்மொழி. வெரி குட். தமிழின் தாய்மொழி என்று கூறுவதை விட மொழிகளின் தாய் தமிழ் என்று பெருமையாக கூறுவோம். வெரி குட், வெரி குட். அழகா கணீர்னு அப்படி ஸ்பஷ்டமா ரொம்ப அழகா சொன்னா அது கேட்கறதுக்கே இனிமையா இருக்குது ரொம்ப. ஸோ சார், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்ன சப்ஜெக்ட்? எனக்கு சோஷியல் பிடிக்கும். சோஷியல் பிடிக்கும். ஆமா, என் ஃபேவரட் சோஷியல் டீச்சர் யாருன்னா ஹேம்லதா மேம். ஹேம்லதா மேம். சரி, சோஷியல் எதனால பிடிக்குது? எதனால தான், பிகாஸ் அதில் பாஸ்ட் சிட்டிஸ்ல கூட வைக்கிறாங்க. ஆர்கியாலஜி, அதனால அசோகா, அவர் பத்திலாம். சோ ஹிஸ்டரியும் பிடிக்கும். அது சேர்ந்து சம்பந்தப்பட்ட. ஆமா, அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோஷியல் சயின்ஸ் என்னன்னா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ். ஸோ எல்லாமே கலந்ததும் உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமா. சரி, ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. சரி, பாட்டெல்லாம் பாடுவீங்களா? டான்ஸ் ஆடுவீங்களா? சூப்பரா டான்ஸ் ஆடுவேன். சூப்பரா டான்ஸ் ஆடுவியா? நான் சூப்பரா பாட்டு பாடுவேன். நான் பாட்டு கத்துட்டு இருக்கேன் 2.5 இயர்ஸ்க்கு. பாட்டு கத்துட்டு இருக்கியா? கர்நாடிக். நான் ஒரு டயலாக் ராகி பேசுவேன். சரி, எப்படி யார்ல இருந்து இப்படி ஆரம்பிப்போமா இப்படி ஆரம்பிப்போமா? யார் ஃபர்ஸ்ட்? இப்படி. சோ ஸ்வீட் ஆஃப் யூ. நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. ஒரு குட்டி சின்ன பாட்டா? ராதிகா மனோஹரா மதன கோபாலா दीनवत्सला है राजगोपाला भक्तजन मंदारा वेणुगोपाला मुरलीधरा है गानविलोला. சூப்பரா பாடு. சூப்பர். நல்லா கை தட்டுங்க. சரி, நீங்க ஒரு பாட்டு பாடுவீங்களா? பாடுங்களேன். அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வனமயில் நாதனே வாவடி வேலனே, வரவேணும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா, அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. சூப்பர். சூப்பரா பாடியிருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா பாடியிருக்க. நன்றி. நன்றி. அழகா தமிழ்ல வருது.
ரெண்டாவது நல்ல ஒரு பாவத்தோட பாடினேன். பாடுறது வந்து அப்படி பதறங்க அப்படியே ரசிச்சு நீயே அதை ரசிச்சு பாடு. ஸோ நைஸ். இப்போ ரொம்ப அழகாக பாடினா, நீயும் ரொம்ப அழகாக பாடின. இப்போ சார் வந்து டயலாக் சொல்ல போறாரு நமக்கு. சார் சொல்லுங்க சார். Violence, violence, violence. I don't like violence. I avoid. But violence likes me. I can't avoid. ஓ அப்படி வரையா? இதுல என்னன்னு புரிஞ்சுதா? கேஜிஎஃப்ல இருந்து ஒரு சினிமால இருந்து டயலாக். எனக்கும் ஒன்று தெரியும். சொல்லுங்க. Violence, violence, violence. I don't like violence. I avoid. But violence likes me. I can't avoid. ஓகே. ஆனா நமக்கு வயலன்ஸே வேண்டாம். எனக்கு வயலன்ஸ் வேண்டாம். வயலன்ஸ் வேண்டாம். நம்ம வந்து நல்ல நேச்சரோட நல்ல இதுவா சாஃப்டா நல்லா நடந்துக்கலாம். இல்லை அது வந்து உனக்கு நிறைய நல்லது பண்ணும். ஸோ இந்த வயலன்ஸே வேண்டாம். பட் டயலாக் சொல்லுங்க, பரவாயில்ல, தப்பு கிடையாது. எல்லாம் சேர்த்து சார் என்ன போஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இதுவும் அந்த கேஜிஎஃப் போஸா? நிறைய சினிமா பாப்பியா? சாப்டர் 2 வரையா? அதுல நான் சாப்டர் 3க்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நானும் வெயிட் பண்ணிருக்கேன் சாப்டர் 3க்கு. அப்புறம் பொன்னியின் செல்வன் பார்ட் 2க்கு. சூப்பர். நான் மை டியர் பூதம் பார்த்திருக்கேன். சூப்பர். மை டியர் பூதம் பார்த்திருக்கேன். நல்லா இருந்தது. ஆமா, அதுல குழந்தைகளுக்கான கதை தானே. ஆமா, அதுல ஒரு பையனும் ஒரு பூதமும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். ஓகே சரி. இவ்வளோ பேசிட்டோமே, பசிக்கலையா? ரொம்ப பசிக்குதா? உங்க சாப்பாடு சாப்பிடறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ. அப்ப நம்ம வந்து பட்டாணி மசாலா ரைஸ் பண்ண போறோம். அது பண்ணுவோமா? சீக்கிரம் சாப்பிடலாம். சுட சாப்பிடலாம். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரைச்சு செய்யற பீஸ் மசாலா ரைஸ். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் பேக் பண்ணி கொடுக்க நல்லாயிருக்கும். ரெண்டாவது அவங்க வந்து இதுலேருந்து எடுத்து வச்சு அதுலேருந்து எடுத்து வச்சு அப்படியே இந்த வெங்காயம் பொறுக்கிறது, புதினா பொறுக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் அதை அப்படியே அவங்க சேர்த்து ஈஸியாக சாப்பிட்ற அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி தான் செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டாணி மசாலா பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 1 கப், பச்சை பட்டாணி 1/2 கப், அரைத்து கொள்ள சின்ன வெங்காயம் உரித்தது 10, பச்சை மிளகாய் 3, கொத்தமல்லி புதினா தலா 1 கைப்பிடி அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3, எலுமிச்சம்பழம் 1, நெய் 2 டேபிள் ஸ்பூன், பட்டை லவங்கம் ஏலக்காய் தலா 4 துண்டுகள், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 3 மேஜை கரண்டி. பட்டாணி மசாலா ரைஸ் செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இது முதல்ல நம்ம என்னென்ன அரைக்க போகிறோன்னு பார்த்தோன்னா அது அத்தனை அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வதக்க வேண்டியது தான். இதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கைப்பிடி அளவு புதினான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயம், அதோட மஞ்சள் தூள், பச்சை மிளகாயில் 2, காஞ்ச மிளகாயில் 2, இதோட தனியா 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பட்டை லவங்கம் ஏலக்காய் இதையும் அதோட சேர்த்துலாம். ஒரு 2 அது 3 பீஸ் சேர்த்துக்கலாம், போதும். இப்போ இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடும். கூடின மூட்டை, ஏன்னா அந்த தனியா தரதரப்பு இல்லாமல் நைஸாக அரைச்சிடலாம். தனியா என்னோட மிக்சியில் சரியாக அரைப்படாது, அது வந்து அந்த நறுநறுன்னு போக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தனியா தூளாக எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் தாளிக்கிற வேலை தான். அரைச்சாச்சு. வாசனை தெரியுதா? ஆமாங்க, தெரியுது. எப்படி தெரியுது? பிகாஸ் தெரியுது. ஆமா, கமகமன்னு தெரியுது. பாட்டி இவன் இப்போதான் ஒரு வாசனை வருதுன்னு சொன்னான். நல்ல வாசனை இல்லை? சூப்பர். ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ நான் ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கூடவே கொஞ்சம் நெய், அப்புறமா நம்ம திரும்ப மேலோட நெய் ஊற்ற போகிறோம். அதனால் அதை வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம எதுவுமே தாளிக்கிறதுக்கு இல்லை, எல்லாமே அரைச்சிட்டோம். ஸோ இது அப்படியே நம்ம இதில் போட்டுடலாம். எண்ணெய் காயணும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
இதை அப்படியே போட்டு வதக்க ஆரம்பித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சூடு ஏறி நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட மற்றதெல்லாம் சேர்க்கலாம். அதில் பட்டாணி மட்டும் கொஞ்சம் முன்னாடி சேர்த்துருவேன். எத்தனை பேருக்கு பட்டாணி பிடிக்கும்? எனக்கு எல்லாருக்குமா? ஆமா. சூப்பர். இந்த ஒரு பிரியாணினா தொட்டுக்கிறதுக்கு என்ன பிடிக்கும்? பிரியாணி தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா பிடிக்கும். ஆனியன் ரைத்தா. இங்க பாருடா, ஆனியன் ரைத்தா பிடிக்குமா? தயிருக்குள்ள ஆனியன் போடுவாங்க. அது ஆனியன் தான் எனக்கு லைட்டா பிடிக்கும். ஆனியன் பிடிக்குமா? இல்ல ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? வெரி குட். எனக்கு தயிர் ரொம்ப பிடிக்கும். தயிர் வெறும் தயிர் சாதம் தான் சாப்பிடக்கூடாது, எல்லாம் சாப்பிடலாம். ஆனால் வெறும் தயிர் சாதம் மட்டும் அப்படின்னு சாப்பிடக்கூடாது. ஆனியன் ரைத்தா மிளகா பிடிக்கும்னு பிடிக்கும். அப்படியா? ஆமா. ஆனியன் ரைத்தா வித் மிளகா பொடியா? ஆமா, அம்மா செய்வா. அப்படியா? மிளகா பொடி. கர்ட் ரைஸ் இட்லியா? எனக்கு வந்து பொடி சாதமும் பிடிக்கும். பொடி சாதமும் பிடிக்கும். பருப்பு பொடி சாதம். ஸ்பைசஸ்னா நீ ஸ்பைசஸ் சாப்பிட்டா நீ வளரும். நல்ல ஸ்மெல் வருதா பாரு. இவனுக்கு நல்ல ஸ்மெல் வந்துருச்சு. எனக்கும் வந்துருச்சு. உனக்கும் வந்துருச்சா? எனக்கும் நைஸா ஸ்மெல் வருது. நைஸா ஸ்மெல் வருது. சூடா ஸ்மெல் வருதா? சரி. சுடாதா வந்தா சாப்பிடு. சூடா பட்டாணி போட்டுடலாமா? போட்டுடலாம். எனக்கு பட்டாணி ரொம்ப பிடிக்கும். பட்டாணி நல்ல கலரா. எனக்கும் பட்டாணியும் பிடிக்கும். பிடிக்குமா? சரி, அப்போ உங்களுக்குலாம் பிடிக்கும் தெரிஞ்சுதான் பாட்டி கொண்டு வந்திருக்கேன். வாசனை வருதா? ரொம்ப வருது. ரொம்ப வருதா? ரொம்ப 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 வருது. டெம்ப்டிங்கா இருக்கா? ஆமா. எனக்கு சந்தோஷமா இருக்கே. அப்படியா? சரி, அக்கா திருக்குறள் எல்லாம் தெரியுமா? தெரியுமா? ஏதாவது ஒரு திருக்குறள் நீ சொல்லு. ஒரு திருக்குறள் அவன் சொல்லட்டுமே பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் நிதற்றே உலகு. சூப்பர் சூப்பர். நீங்க? நான் ஒரு சாங் பாடுறேன் தமிழ். கியா கியா குருவை நானே கியா கியா கி கியா கியா குருவை நானே கியா கியா கி. ரெண்டு வரியோட நிறுத்திட்ட. குறி பறந்து போயிடுச்சோ? பட் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நீ இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எனக்கு ஒரு தமிழ் சாங்கும் தெரியும். தமிழ் பாட்டு சத்தமா பாடுங்க. ஒரு நிமிஷம், நீ பாடுறதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நான் தண்ணி அளந்துட்டேன்னா, இதை உப்பு போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாமா? தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. ஒன்றுக்கு நான் 1.25 அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் தகுந்த உப்பை போட்டுடலாம். அதோடையே எலுமிச்சம்பழ ஜூஸை கொஞ்சம். இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க விட்டமின் சி இதுவாகிடும் தண்ணியில் பட்டுச்சுன்னா அப்படி இப்படின்னு. பட் இதுக்கு நம்ம அப்படி பார்க்க முடியாதுங்க. இந்த டேஸ்ட் வந்து இதோடு சேர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஊற்ற தான் வேணும். நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். இதில் வந்து நெய் வச்சுருக்கோம் இல்லையா, நெய்யும் இப்போ போட்டுடுறேன். அந்த மீதி இருக்கிற நெய் அவ்வளோதான். இப்போ நல்ல ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வால்கேனோ நிறைய பேர் கேட்குறாங்க. வால்கேனுக்கு இங்கிலீஷில் சொல்லேன் பார்ப்போம் அழகாக. நீங்கள் உங்களோட இதில் சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி சொல்லுங்களேன். Volcano means a mountain with hiccups. Hiccups அப்படின்னா தமிழில் சொல்ல தெரியுமா? ஆமா. வால்கேனோனா ஒரு மலை, அதுக்கு விக்கல் இருக்கிற மலை. விக்கல் இருக்கிற மலை. வால்கேனோங்கிறது எரிமலை. எரிமலை என்னன்னா விக்கல் இருக்கிற ஒரு மலை தான் எரிமலையாம். அதனால அது பொங்கி வங்கி வந்துருது அப்புறமா இல்ல? ஆமா. ஓகே, சொல்லுங்க. ஒரு ரூம்ல 5 பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க செஸ் விளையாடிட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து சாப்பிட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அந்த 5வது பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? புக்கு படிப்பாங்க. அந்த 2வது பொண்ணு கூட செஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. பாடுறா இது நைஸா அப்படியே அவங்கள கொண்டு இவங்களோட சேர்த்துட்டீங்களா? சூப்பர். இது யார் சொல்லி கொடுத்தா? தனியா ஆட முடியாதே இல்ல, 2 பேர் வேணும். அதான். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நமக்கு பிரியாணி ரெடி ஆகணும்னா பேசிக்கிட்டே இருக்கிறதுல நம்ம டைம் விட்டுடுறோமே. அதனால தண்ணி கொதிச்ச உடனே இந்த அரிசி அதில் போட்டுடலாம். உனக்கு எனக்கு இது நான் வந்து கேட்குறேன் சார், உங்கள்கிட்ட தான் சார் முக்கியமாக நான் கேட்கணும். இப்போ நான் அரிசி போட்டாச்சு. தண்ணி சுற்றி வந்த உடனே
2 people சார் நான் ஒரு நிமிஷம் இது சொல்லிடுறேன் சார் எல்லாருக்கும். தண்ணி சுற்றி வந்த உடனே நான் தீயை நல்லா குறைச்சிட்டு மூடி வச்சு அப்படியே ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வெயிட்டை போட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். 15 நிமிஷமும் வெயிட் போடாமல் தீயை குறைச்சி வச்சு அப்படியே பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் தான் வெயிட் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவேன். வெயிட்டை போட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் 2 பேரும் கூட ஒரு ரேடரை ஹோல்ட் பண்ணா இன்னும் பேஸ்ல இருந்தா சூப்பர் டேக்கிள் 2 பாயிண்ட்ஸ். சூப்பர் டேக்கிள் 2 பாயிண்ட்ஸ். சூப்பர் டேக்கிள் 2 பாயிண்ட்ஸ். எதுக்கு? ஒரு ரேடர் சூப்பர் ரேடர்னா போனஸ் பிளஸ் 2 பாயிண்ட்ஸ் 3. அது என்னடா அது? எனக்கு புரியவே இல்லையாடா நீ சொல்றது. கபடி. கபடி வேறயா? ஆமா, 3 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு டீம். சரி, தமிழ்ல சரி நம்ம கபடி விளையாடுவோம். எனக்கு கபடி தெரியாது, என்னால ஓடவும் முடியாது. நீலாம் விளையாடுவியா? இது ஒரே நிமிஷம் பாவம் முடிச்சிட்டோம். ஓட முடியாதுல்ல, எனக்கெல்லாம் பாட்டிக்கு வயசாகுதுல்ல. போனஸ் பிளஸ் 9 பாயிண்ட்ஸ். இல்ல 9 plus 1 bonus 10 points. Very mighty raid. உனக்கா? கபடி. கபடிக்கா? So nice. Any point. அப்படியா? Any point. உட்கார்ந்து பாப்பியா நீ? கபடி பாப்பியா இல்ல விளையாட போவியா? விளையாட போவியா? ஆமா, காம்படிஷன் இருக்குமே. ஓ, எங்க ஸ்கூல்லயா? ஓ, இதெல்லாம் வந்து ஸ்கூல்ல உனக்கு அந்த கபடியை பத்தி சொல்லி கொடுத்திருக்காங்க? சொல்லி கொடுத்தல. நான் வீட்ல பிராக்டீஸ் பண்றேன். ஏன்னா அது நான் 8th standardல இருக்கும்போது கபடி விளையாடுவேன்ல. ஓ, வேற என்ன கேம் பிடிக்கும்? நான் கொக்கோ விளையாடுவேன். அப்புறம் பாஸ்கெட் பால், ஸ்விப்பிங், எல்லாம் காம்படிஷன். அதெல்லாம் போவியா? ஆமா, அதுவும் போனேன். பரவாயில்லையே. நான் தமிழ் டயலாக்கும் எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸும் சொல்றேன். சொல்லு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது? உனக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்? வாலிபாலும் ஆர்ச்சரியும். ஆர்ச்சரியில நீ போயிருக்கியா? பவனரோ போனதில்ல. எனக்கு வந்து அது பண்ணணும்னு ஆசை. அப்படியா? என்னோட கிராண்ட் சன் போயிருக்கான். நான் அப்பதான் போய் பார்த்தேன் ஆர்ச்சரினா என்னன்னு. எனக்கு முதல்ல அவ்வளோ கரெக்டாக தெரியல. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தா போ நேரோலாம் வந்து இவன் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் அதை பற்றி. போ நேரோ வச்சு அவன் வந்து காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டான். ஸோ உனக்கும் அது பிடிக்கும். எதனால அது பிடிக்கும்? ஏன்னா வந்து நிறையா ஹண்டர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணி நிறையா தீவ்ஸை பிடிப்பாங்க சார். ஓகே. ஸோ என்னோட இதில் வந்து மித்தாலஜி, அதனால அவனுக்கு ரொம்ப பிடிச்சது ராமாவோட போவன் நேரோ. அப்படி பிடிக்கும். பிடிக்குமா? ராம் லக்ஷ்மண் ஓகே. ஜானகி ஜெய் போலோ ஹனுமானுக்கு. சரி, அப்போ ஒரு இது நல்லா சொல்ல. நீ தான் தமிழ்ல டயலாக் சொல்றேன்னு சொன்னேல்ல. சொல்ல. தாய்மொழி தமிழ் மொழி என்று கூறுவதை விட மொழிகளின் தாய் தமிழ் என்று திமிராக கூறுவோம். ஓ, திமிராக வர கூறுவீங்க. அது எவ்வளவு நிச்சயமா we should be proud of நம்மளோட மதர் டங் தமிழ், இனிய மொழி. ஓகே, நீ ஏதாவது டயலாக் சொல்லுவியா? ஏதாவது படம் பாப்பியா? நான் சொல். என்ன மாமா என்ன மாதிரி இருக்குத? என்ன மாமா என்ன மாதிரி இருக்குத? ஓ, என்ன மாமா என்ன மாதிரி இருக்கிறியா? அடே எங்க அப்பா, இது எந்த படம் டயலாக்கு? அது வந்து அம்மாவே ஒன்னு டீச் பண்ணி தருவா. அப்படியா? இப்ப நல்லா தீயை குறைச்சி வச்சு தண்ணி சுத்தி வந்ததுக்கு அப்புறம் தீயை குறைக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? சொன்னேன் இல்லையா? இப்ப அந்த இது பாருங்க, இது எந்த ஸ்டேஜ் அப்படின்னா நம்ம வந்து இத இப்படி எடுத்து இந்த அரிசியை விட்டோம் அப்படின்னா அது திரும்ப தண்ணிக்குள்ள மூழ்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் வரணும். அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி நகர்ந்து வந்து அது விடுவாது. இந்த ஸ்டேஜில் நம்ம தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு 12லேருந்து 15 நிமிஷம் டைம் கொடுத்துருவோம். சரியாக இருக்கும். பொலன்னு அப்படியே உதிரியாக நல்லா வரும். இப்போ இதை நான் வெயிட் போட போகிறதுல டைம் மட்டும் பார்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், இருக்கட்டும். இந்த 15 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா வெயிட்டை போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஸோ இப்போ இது ரெடி ஆன உடனே நம்ம சாப்பிட்டுடலாம். வெயிட் பண்ணுவோமா? இது 12 நிமிஷம் தாண்டியாச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வெயிட்டை போட்டு வச்சுட்டேன். அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் கழித்து இதில் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு இடையில சாப்பிட ரெடி ஆகிட்டோமா?
ரொம்ப ரெடி. சாப்பிடும். ஓ ரெடி ஆயிட்டீங்களா? அவருக்கு ஒரு ஸ்பூனு. டேய் பிரியாணி ஆகலடா, ஒரு நிமிஷம்டா. உள்ள சரி, தொட்டுக்கிறதுக்கு நான் தயிர் பச்சடி இல்லையே, நான் என்ன பண்றது? பரவாயில்லையா? பரவாயில்ல. சரி ஓகே, நான் அவங்களுக்காக கொஞ்சம் சீக்கிரம் ஓப்பன் பண்றேன். விஷயம் என்ன, ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணலாம். பட் எப்படி இருக்கு? பார்த்த உடனே சாப்பிடும் போல இருக்கு. பார்த்த உடனே சத்தமா சொல்லு. பார்த்த உடனே சாப்பிடும் போல இருக்கு. சாப்பிடும் போல இருக்கா? ஓகே, இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இது இன்னும் கொஞ்சம் அந்த ஈரம்லாம் எடுத்துட்டு நல்லா கரெக்டாக இருக்கும். பட் குழந்தைங்க கொஞ்சம் அவசரப்படுறதுனால அதை எடுத்துடுறோம். டெலிஷியஸா இருக்கா? அப்புறம் யம்மி, சூப்பர். இந்த குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் அதை சாப்பிட்டுட்டு இந்த பிறவி பயன்னு சொல்லுவாங்க, அதுதான். ஏன்னா அவங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நிறைவை தரும். அதுதான் பெரிய சந்தோஷம். நல்லா இருக்கா? காரமா இருக்கா? ஏய் இவன் வாயே வைக்கலடா. நல்லா இருக்கும், காரம் இருக்கா? பாட்டி ரொம்ப காரம் போடல. நீ காரமே சாப்பிட மாட்டியா? ஓகே, எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காரம்னு சொல்ற ஒருத்தர் தயிருக்கு வெயிட் பண்றாரு, அவர் தயிர் சாதம் பெரிய. ஸோ இப்போ குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கறதுல இன்னும் சந்தோஷம். நிச்சயமா நேர்களும் நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. உங்கள் குழந்தையும் இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கீழே கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம், எல்லாரையும் மகிழ்விக்கலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.